அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா. திமுக ஆட்சியில் மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை எடுத்துக்காட்ட வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். அவர் தனி பாதையில் செல்கிறாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான பெருஞ்செய்தியில் பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் வித்தியாசமான ஒரு போக்கை காட்டுவதாக பார்க்கிறீங்களா? ஏன்னா திமுக பாஜக இது தொடர்பா ஒரு அறிக்கை ஒன்று அண்மையில் வெளியிட்டிருக்கிறாரு. தனி பாதையில் செல்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. இது தொடர்பா உங்களுடைய முதற்கட்ட பார்வை. ஒரே நேரத்தில் 3 முனைகளில் இருந்து பந்தை எறிந்திருக்கிறார் ஓபிஎஸ். முதல் முனை நடப்பு திமுக ஆட்சிக்கு எதிராக, அடுத்தது மத்திய அரசுக்கு எதிராக, அடுத்தது அவரது கட்சி அதிமுகவுக்கு எதிராக. இதுல அதிமுக ஆட்சியிலே எந்த சாதனைகளும் இல்லை என்ற நிலைப்பாடை அவர் எடுத்தால், சமீப காலம் வரைக்கும் அவர் அதிமுகவில் இருந்தார். அது வரைக்கும் சாதனைகளே இல்லை என்று கூறுகிறார். 2017 இருந்து 2021 வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த போது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் துணை முதலமைச்சர், மந்திரி சபைக்கு அவர் கூட்டு பொறுப்பு. எந்த சாதனையும் இல்லை என்று எப்படி அவர் கூற முடியும்? 7.5% ரிசர்வேஷன் அது சாதனை இல்லையா? காவிரி வேளாண் மண்டலம் அது சாதனை இல்லையா? இப்படி பல கேள்விகள் எழும். இருந்தாலும் நடப்பு அரசியல், கூட்டணி அரசியலில பொதுவாக இந்த மாதிரியான அறிக்கைகள் எல்லாமே இந்த பாம்புக்கும் பாம்பாட்டிக்கும் இடையே இருக்கிற உறவு மாதிரி தான். சில நேரங்களில் பாம்பு சீரும், பல நேரங்களில் பாம்பாட்டி கூடையை கவிழ்த்து பாம்பை அடக்கி விடுவான். ஆனால் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஏன் இவ்வாறு செய்கிறார் என்றால், திமுக தலைவர் மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அவர் சந்தித்தது அரசியல் ரீதியாக, அது குறிப்பாக அதிமுக அரசியல் ரீதியாக அவருக்கு ஒரு நெகட்டிவ் விமர்சனம் இருந்தது. ஏற்கனவே இது பேசி வைத்துக் கொண்டுதான் இவ்வாறு செய்கிறார். ஸ்டாலின் உத்தரவுக்கு இணங்கத்தான் அவர் பிஜேபி கூட்டணியில் இருந்து வெளிவந்தார். இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் தொடர்ந்து அடுக்கி வந்தார்கள். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி மற்றும் நயினார் நாகேந்திரன் அவர்கள். நயினாருக்கும் அவருக்கு இடையே சமீபத்தில் நடந்து வருகிற வார்த்தை போர், ஆதாரத்தை காட்டுங்கள், ஓபிஎஸ் அவர்கள் ஆதாரம் கையில் இல்லாமல் தான் சொல்வார், இப்படியான வார்த்தை போர். இதற்கெல்லாம் அவர் கொடுத்திருக்கிற பதில் என்பது திமுக அரசின் வேதனைகளுக்கு எதிராக மக்கள் மத்தியிலே கட்சிக்காரர்கள் கூட்டங்களை நடத்த வேண்டும் என்பது. அதுபோக கூட்டணி குறித்த விமர்சனம் எதுவும் வைக்க வேண்டாம் என்று அவர் செய்தி தொடர்பாளர்களுக்கு ஒரு கட்டளை விடுத்திருக்கிறார். அதைத்தான் நான் முக்கியமாக பார்க்கிறேன். அப்படி என்றால் இதுவரைக்கும் அவர் கூட்டணி பற்றி எந்த முடிவும் எடுக்கவில்லை, ஓபன் ஃபீல்டாக வைத்திருக்கிறார். நாளைக்கு நிலைமைக்கு ஏற்றவாறு அந்த முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் கோடிட்டு காட்டுகிறார். அப்படி என்றால் திமுக கூட்டணியாகவும் இருக்கலாமே. அதிமுக கூட்டணியில் அவருக்கு வாய்ப்பு இல்லை, பாரதிய ஜனதா கூட்டணியில் வாய்ப்பு இல்லை. ஆக மீதி இருப்பது தாவேகாவும் திமுகவும் மட்டும்தான். தாவேகா கூட்டணியில் விஜயை ஓபிஎஸ் சேர்த்துக் கொள்ள மாட்டார். அவர் அவர் ஃப்ரெஷ்னஸ் என்பதுதான் அவரது ஒரே அப்பீல். எந்த கட்சி மாதிரி நான் இல்லை என்கிற அந்த ஒரு விஷயத்தை வைத்துதான் தாவேகா போகிறது. அப்படியான ஒரு அரசியலில் அந்த ஃப்ரெஷ் அப்பீல் பாலிடிக்ஸில் ஓபிஎஸ் மாதிரியான ஓல்டு லீடர்ஸுக்கு இடம் இல்லை, அதுல வாய்ப்பு இல்லை அவருக்கு. அப்படி என்றால் திமுக கூட்டணியிலே ஒரு சில இடங்கள், குறிப்பாக அவரை நம்பி வந்திருக்கிற 3 எம்எல்ஏக்கள் அவரோடு சேர்த்து 4 பேர், இந்த 4 பேரும் மீண்டும் எம்எல்ஏக்களாக வேண்டும். இப்படி என்றால் திமுக ஓட்டு இல்லாமல் அது எப்படி சாத்தியம்? ஒன்னு அதிமுக ஓட்டு வேண்டும் அல்லது திமுக ஓட்டு வேண்டும். எனவேதான் அந்த கூட்டணி ஆப்ஷனை அவர் கடைசியிலே கூறியிருப்பது, அது பல நேரங்களில் பல திரைப்படங்கள் முடிவு சொல்லாமல் ஓபன் எண்டாக முடியும் அல்லவா? அப்படி ஓபன் எண்ட் ஸ்டேட்மெண்ட் என்றுதான் நான் பார்க்கிறேன். நிச்சயமாக சார், கூட்டணி குறித்து அவர் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை, சீக்கிரட்டா வைத்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத தெரிவிச்சிருக்கீங்க. இணைப்பில் பேசுமைக்காக நன்றி திரு தராசு ஷாம். அடுத்ததாக நமது இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சகோதரா. ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா முதலமைச்சரை போய் சந்திச்சாரு, அங்க போறா அப்படின்ற ஒரு பேச்சுகள் இருந்தது. தாவேகாவுக்கு போவாரா, தனி கட்சி தொடங்கி அப்படின்ற ஒரு பேச்சும் இருந்தது. அதிமுகவினுடைய பாஜக சமரசம் செய்யுமா, அந்த கூட்டணியே தொடருமா அப்படின்ற ஒரு பேச்செல்லாம் இருந்தது. இப்போ அவருடைய அறிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? கடந்த ஒரு வார காலமாக அதுக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்களை பற்றிய செய்தி தான் தமிழகம் மட்டுமல்ல, தமிழகம் தாண்டியும் ஒரு அகில இந்திய செய்தியாக பரவப்படுகிறது, பரவலாக பேசுகிறது. எல்லா காட்சி ஊடகங்களும் தொலைக்காட்சியிலும் மற்றும் அவரை சுற்றியே தான் அந்த செய்தி களங்கள் இயங்குகிறது அப்படின்னு பார்க்குறோம். அவருக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்திருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்களாகட்டும் அல்லது மற்ற எதிர் நிலைப்பாடிலே பேசுகிறவர்களாகட்டும், அவர் ஒரு தனி மனிதன், அவர் பின்னாடி யாருமே இல்லை, ஓபிஎஸ்ஆல் இந்த அரசியல் களத்தில் எதையுமே சாதிக்க முடியாது என்றெல்லாம் கூட பரவலாக பேசி வருகிறார்கள். அதற்கு காலம் பதில் சொல்லும். இந்த அதாவது மரியாதைக்குரிய
முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினை சந்தித்ததை வைத்து ஒரு பெரிய அளவுல கதை கட்டப்படுகிறது. திரு ஓபிஎஸ் அவர்களுடைய மனைவி இறந்த தகவல் தெரிந்த கரெக்டா 25 நிமிடங்களில் மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து திரு ஓபிஎஸ் அவர்களின் கரங்களை பற்றி ஆறுதல் சொல்லிவிட்டு ஓபிஎஸ் மனைவி உடலை பெரியகுளத்திற்கு எடுத்து செல்லுகிற அந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக அவர் அருகிலே இருந்து ஆறுதல் சொன்னவர் தான் திரு மு.க. ஸ்டாலின். இதை தாண்டி திரு ஓபிஎஸ் அவர்களின் தாயார் மறைந்து அவர் 30 நாட்கள் அங்கே துக்கம் அனுசரித்து காரியம் முடித்து சென்னை வந்த அதே நாளில் மரியாதைக்குரிய முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் உதயநிதியும் திரு ஓபிஎஸ்ஐ சந்தித்து ஆறுதல் சொன்னார்கள். இந்த அடிப்படையில் ஒரு மனித நேயத்தின் அடிப்படையில் ஒரு பண்புமிக்க அரசியல்வாதி என்கிற அடிப்படையில் திரு ஓபிஎஸ் என்று முதலமைச்சரை சந்தித்ததற்கு கதை கட்டுகிறார்கள். நடைப்பயிற்சி என்பது கடந்த கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த தியாசபிகல் சொசைட்டியினுடைய அங்கத்தினராக திரு ஓபிஎஸ் இருக்கிறார். சென்னையிலே இருக்கிற பொழுது அவர் அங்குதான் நடைப்பயிற்சி மேற்கொள்வார். பல சந்தர்ப்பங்களில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவரை சந்தித்திருக்கிறார். ஆனால் அன்றைய தின சந்திப்பு அதன் பிறகு பாஜக அணியிலிருந்து விலகியதாக மதிய நேரத்தில் வெளியிட்ட அறிவிப்பு, அன்று மாலை அந்த காலை சந்தித்த பொழுது நான் நேரில் வந்து துக்கம் விசாரிக்க வேண்டும், அண்ணன் முத்து அவர்கள் என் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் வைத்திருப்பார், அது தொடர்பாக துக்கம் விசாரிக்க தங்களை சந்திக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன், அதற்கிடையில் நீங்களும் மருத்துவமனைக்கு சென்று விட்டீர்கள் என்று பேசிய உடனே வீட்டுக்கு வாங்கலாம் பேசுவோம் என்று முதலமைச்சர் அழைப்பின் பேரில் திரு ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து அவரது நலம் விசாரித்ததோடு முத்து அவர்களுடைய மறைவு குறித்த ஒரு இரங்கல் செய்தியும் தெரிவித்து விட்டு வந்திருக்கிறார். இதுல திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர் போவார், அவருக்கு வேற வழியே இல்லை என்றெல்லாம் பேசுகிறார்கள். மிக மூத்த அனுபவமிக்கவர்கள் எல்லாம் கூட சொல்லுகிறார்கள். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சகோதரா, இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்டதே மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை தோற்றுவித்ததே திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் தளத்திலிருந்து அகற்ற வேண்டும், ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற ஒரே எண்ணமும் நோக்கம்தான். அதனுடைய நீட்சியாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்திய காலத்திலுமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை தான் கொண்டிருந்தார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிக்கிற தலைமை நிர்வாகியிலிருந்து கடைசி தொண்டன் வரைக்கும் திராவிட எதிர்ப்பு உணர்வில் தீவிரமாக இருக்கிறார்கள். தனி பாதையை தேர்ந்தெடுக்கிறாரா சார் இப்போ ஓபிஎஸ்? இல்ல அதான் தனிப்பாதை தான். ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவர் இணைய மாட்டார், கூட்டணியும் அமைக்க மாட்டார். 100% இது உறுதியான நிலைப்பாடு. அதனாலதான் இந்த ஆட்சியினுடைய பிரச்சனைகளை மக்களிடம் எடுத்து செல்லுங்கள் என்று தன்னுடைய செய்தி தொடர்பாளர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். மத்திய அரசினுடைய செயல்பாடுகளையும் விமர்சிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். கூட்டணி தொடர்பாக கட்சி தலைமை முடிவு எடுக்கும் வரை பொறுத்திருங்கள் என்று சொல்லுகிறார். காலம் நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்ல வழியை காட்டும். அதாவது ஒரு விஷயம் சொல்லுகிறேன், தமிழ் அரசியல் களம் மட்டுமல்ல, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய தர்ம நியாயங்களுக்கு புறம்பாகவும் இயற்கை நீதிகளுக்கு மாறாகவும் செயல்படுகிறானோ அவனுக்கு கடவுள் தொல்லைகள் கொடுப்பார். ஆனால் அரசியல் களத்தில் ஒரு மரியாதைக்குரிய நபராக இருக்கிற அவர் அனாதை, யாருமே இல்லை. திமுகவுக்கு ஒருபோதும் பன்னீர்செல்வம் இடையே போக மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்க முன் வச்சிருக்கீங்க. இணைப்பில் வந்து பேசியமைக்காக நன்றி திரு துரைக்கரடா. அடுத்ததாக அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஓபிஎஸ்னுடைய இந்த அறிக்கையை எப்படி பாக்குறீங்க? அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கு? ஏன்னா திமுகவையும் எதிர்த்து செயல்படும் அப்படின்றது மாதிரி அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. மத்திய அரசுக்கு எதிராகவும் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு. ஒரு இன்னைக்கு இந்த நிமிடம் அவருடைய இடத்திலிருந்து பார்த்தால் இது உள்ளபடியே ஒரு சிறப்பான அறிக்கை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அவருடைய இடத்திலிருந்து பார்த்தால் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் இப்பொழுதே திமுகவின் மீதான விமர்சனத்தை அவர் எந்த இடத்திலும் முன்வைக்காமல் போவாரே என்று சொன்னால், அஇஅதிமுகவினுடைய தொண்டர்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமி என்பவருடைய பக்கம் கன்சால்டேட் ஆகக்கூடும். ஸோ ஓபிஎஸ்னுடைய பிரதான எதிரி இன்னைக்கு தேதிக்கு எடப்பாடி பழனிசாமி என்று வருகின்ற பொழுது, எடப்பாடி பழனிசாமியை வலுப்படுத்தும் எந்தவித முயற்சியும் அவர் எடுத்துவிடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமா இருக்கிறார். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் விமர்சிக்காமல் கடந்து போவாரே என்று சொன்னால், அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் ஒருவேளை சென்று விடக்கூடும், அல்லது இவருக்கு ஒரு துரோகி பட்டத்தை எளிதில் சுமத்தி விட முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு அந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டிருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒன்று. இன்னொன்று, தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கிறது. கூட்டணி உள்ளிட்டவற்றை பற்றி இப்பொழுதே நாம் பேச தொடங்க வேண்டாம்
அப்படிங்கிறதும் அதில் வெளிப்படையாக இருக்கிறது. ஆனால் இதற்கு முன்னும் பின்னும் நடந்த நிகழ்வுகளையும் வைத்து ஒப்பிடுகின்ற பொழுது திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு வாதம் சொன்னார். நீங்க யாரையும் வீழ்த்துவதற்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களா, அல்லது வீழ்த்தும் நோக்கம் இருக்கிறதா என்பது போன்ற கேள்விகளுக்கு நாங்கள் யாரையும் வீழ்த்தும் நோக்கத்தில் இல்லை, எல்லோரையும் வாழ்த்தும் நோக்கத்தில் இருக்கிறோம், எல்லாரையும் வாழ்த்த வந்திருக்கிறோம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அப்புறம் எனக்கு முன்பாக பெரிய மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் துரைக்கண்ணா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு அரசியல் நாகரிகமான சந்திப்பை கூட்டணியாக பார்க்க வேண்டுமா, ஏன் அவ்வாறான ஒரு ஐயப்பாட்டை எழுப்பணும் அப்படின்னு கேள்வி எழுப்பினார். அதற்கான சூழல் ஏற்படுத்தி கொடுத்ததும் திரு ஓபிஎஸ் தான். காரணம், நீங்க அதற்கு முன்பாக திரு சீமான் அவர்கள் இதே மாதிரி முதலமைச்சரை சந்தித்தார். திரு முக அவருடைய மரணம் குறித்து துக்கம் விசாரித்து வந்தார். அவரிடமும் முதலமைச்சருடைய வாயிலில் வைத்து இதே கேள்வியை செய்தியாளர்கள் கேட்டார்கள். திமுகவுடன் நெருக்கமாக இருக்கிறீங்களா அல்லது அணுக்கமாக போறீங்களா என்ற கேள்வி கேட்டபோது, அது வேறங்க, அப்படி பார்க்காதீங்க, இது அரசியல் நாகரிகம் மட்டும்தான், இதை கூட்டணியோட முடிச்சு போடாதீங்கன்னு தெளிவா சொல்லி கடந்து போயிட்டார். ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்கள் இதே மாதிரி அவருடைய முதலமைச்சர் வாயிலில் வைத்து கேட்டபோது, அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அந்த வார்த்தை தான் அடுத்தடுத்த 2 தினங்களுக்கு ஊடக விவாதங்களில் அவர் திமுகவை நோக்கி நகர்கிறாரா என்பது போன்ற ஒரு கேள்வியையும் சந்தேகத்தையும் எல்லோருக்கும் எழுப்பியது. அந்த சந்தேகத்திற்கான விதையை இட்டவரும் அவர்தான். அவர் அவ்வாறு ஒரு விதை இட்ட போது கடந்த 2 தினங்களாக பார்த்தீர்களா, அதிமுகவிற்கு முற்று முழுவதுமாக விரோதியான அல்லது எதிரியான திமுகவோட ஒரு இணக்கமாக போகிறார் என்பது போன்ற ஒரு வாதத்தை எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கின்ற பொழுது இன்னைக்கு அதுக்கும் சேர்த்து பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில தான் எனக்கு பாஜகவும் நான் விமர்சிக்கிறேன், திமுகவும் விமர்சிக்கிறேன், அதிமுகவும் விமர்சிக்கிறேன் என்ற ஒரு இடத்திற்கு அவர் நகர்ந்திருக்கிறார். கூட்டணிக்கு இன்னும் காலம் இருக்கிறது. அவர் அது குறித்து பின்னர் கூட முடிவெடுக்கக்கூடும். இன்னைக்கு இந்த நிமிடத்தினுடைய இந்த அறிக்கையின் அடிப்படையில் திமுகவோடும் இல்லை, அதிமுகவோடும் இல்லை, பாஜகவோடும் இல்லை என்றால் அவருடைய வாய்ப்பு ஒருவேளை தாவேகாவாக இருக்கலாம். திரு விஜய் அவர்களோடு அவர் இணையதற்கு தயாரா இருக்கலாம். அல்லது இப்போதே அதிமுக தொண்டர்களை எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் அனுப்ப வேண்டாம், நாம கொஞ்சம் அதை ஹோல்ட் பண்ணிட்டு நாம தேவைப்படுகின்ற பொழுது ஒரு 8 மாதம் 6 மாதம் 8 மாதம் கடந்த பிறகு அன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்னவோ அதை மனதில் வைத்து நாம யாரோடு இணையலாம் அல்லது தனியாக ஒரு அணி கட்டலாமா என்பதை பற்றி திரு ஓபிஎஸ் அவர்கள் சிந்திக்க பல்வேறு யூகங்களுக்கு அவரே வித்திட்டு இருக்கிறார். இன்னும் கூட்டணி தொடர்பான விவாதிப்பதற்கு நிறைய காலம் இருக்கிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் பேசுமைக்காக நன்றி திரு செந்தில்வேல். திமுக, பாஜக, அதிமுக இடையே பன்னீர்செல்வம் விலகி தற்போது அரசியலை முன்னெடுத்திருக்கிறாரா, அவருடைய அடுத்தடுத்த நகர்வுகள் எவ்வாறு இருக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிசயம்தான். இடம், விலை, ஆல் ஓகே. அதிசயம் நடக்கும் நிச்சயமா.